ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான 15 ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவதாக இப்படின்லாம் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. முதலாவதாக நான் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிசன் டு வாட் ஐ எம் சேயிங். முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேளு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிசன் டு வாட் ஐ எம் சேயிங். அட் த சேம் டைம், அதே நேரத்தில். அட் த சேம் டைம், அதே நேரத்தில். He was talking and writing at the same time. He was talking and writing at the same time. அவர் பேசிக்கொண்டே அதே நேரத்தில் எழுதி கொண்டும் இருந்தார். The job is difficult. At the same time, it is very interesting. The job is difficult. At the same time, it is very interesting. இந்த வேலை கடினமானது, அதே சமயம் இது மிகவும் சுவாரஸ்யமானது. For a while, கொஞ்ச நேரம். For a while, கொஞ்ச நேரம். I am going to rest for a while. I am going to rest for a while. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போகிறேன். Please wait for a while. Please wait for a while. தயவு செய்து சிறிது நேரம் காத்திருக்கவும். Once in a while, அவ்வப்போது, எப்பவாவது. Once in a while, அவ்வப்போது, எப்பவாவது. I go for a walk once in a while. I go for a walk once in a while. நான் அவ்வப்போது நடைபயிற்சி செல்வேன். We meet each other once in a while. We meet each other once in a while. நாங்கள் எப்போதாவது ஒரு முறை சந்தித்துக் கொள்வோம். In the future, எதிர்காலத்தில். In the future, எதிர்காலத்தில். Please avoid these mistakes in the future. Please avoid these mistakes in the future. இனி வருங்காலத்தில் இந்த தவறுகளை தவிர்க்கவும். I want to speak English fluently in the future. I want to speak English fluently in the future. நான் எதிர்காலத்தில் ஆங்கிலம் சரளமாக பேச விரும்புகிறேன். In the past, கடந்த காலத்தில், முன்னாடி. In the past, கடந்த காலத்தில், முன்னாடி. Our life was simple in the past. Our life was simple in the past. முன்னாடி எங்கள் வாழ்க்கை எளிமையாக இருந்தது. I have made some mistakes in the past. I have made some mistakes in the past. நான் கடந்த காலத்தில் சில தவறுகளை செய்திருக்கிறேன். Long ago, ரொம்ப காலத்திற்கு முன்னாடி. I visited that place long ago. நான் அந்த இடத்திற்கு ரொம்ப காலத்திற்கு முன்பு சென்றிருக்கிறேன். I visited that place long ago. That happened long ago. அது ரொம்ப காலத்திற்கு முன்னாடி நடந்தது. That happened long ago. Recently, சமீபத்தில், அண்மையில். I saw that movie recently. நான் அந்த படத்தை சமீபத்தில் பார்த்தேன். I saw that movie recently. The rules were changed recently. The rules were changed recently. விதிகள் சமீபத்தில் மாற்றப்பட்டன. Lately, சமீப காலமாக, இப்ப கொஞ்ச காலமாக. Lately, சமீப காலமாக, இப்ப கொஞ்ச காலமாக. I have been practicing English a lot lately. I have been practicing English a lot lately. நான் சமீப காலமாக ஆங்கில பயிற்சி நிறைய செய்து வருகிறேன். I haven't seen him lately.
நான் அவரை இந்த கொஞ்ச காலமாக பார்க்கவில்லை. I haven't seen him lately. லாஸ்ட் ஸ்லைடில் ரீசெண்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் பார்த்தோம். அதுக்கு நம்ம சமீபத்தில், அண்மையில் அப்படின்னு சொல்லி மீனிங் பார்த்தோம். இந்த லேட்லி சமீப காலமாக, இப்போ கொஞ்ச காலமாக அப்படின்னு மீனிங் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்ட்லி அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு கார் வாங்குறாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு கார் வாங்கியிருக்காங்க, அந்த செயல் அதோடய முடிஞ்சிருது, அதுக்கு மேலே அது கண்டினியூ ஆகலை. ஆனால் லேட்லி இப்போ கொஞ்ச காலமாக ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு செயல் கண்டினியூஸாக அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ ரீசெண்ட்லிக்கும் லேட்லிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். As soon as possible, முடிந்தவரை சீக்கிரம். As soon as possible, முடிந்தவரை சீக்கிரம். Come home as soon as possible, சீக்கிரமாக வீட்டுக்கு வா. Come home as soon as possible. Please finish it as soon as possible. Please finish it as soon as possible. தயவு செய்து அதை கூடிய விரைவில் முடிக்கவும். For the first time, முதல் முறையாக. For the first time, முதல் முறையாக. I spoke for the first time on the stage. I spoke for the first time on the stage. நான் முதல் முறையாக மேடையில் பேசினேன். I visited Chennai for the first time. I visited Chennai for the first time. நான் முதன்முறையாக சென்னை சென்றேன். In the beginning, தொடக்கத்தில், ஆரம்பத்தில். In the beginning, everything seemed confusing. ஆரம்பத்தில் எல்லாமே குழப்பமாக தோன்றியது. In the beginning, everything seemed confusing. In the beginning, her family was poor. ஆரம்பத்தில் அவளுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தது. In the beginning, her family was poor. From now on, இனிமேல், இப்போதிலிருந்து. From now on. From now on, be careful. இப்போதிலிருந்து கவனமாக இரு. From now on, be careful. From now on, I won't come late. இனிமேல் நான் தாமதமாக வரமாட்டேன். From now on, I won't come late. இங்கே பாருங்கள், நம்ம லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்னா தாமதமாக, லேட்லினா சமீப காலமாக. By the time, அதற்குள். By the time, அதற்குள். Finish it by the time I come back. Finish it by the time I come back. நான் திரும்பி வர்றதுக்குள்ள அதை முடித்துவிடு. By the time she woke up, everyone had left. அவள் எழுவதற்குள் எல்லோரும் போய்விட்டார்கள். By the time she woke up, everyone had left. At the end, முடிவில், இறுதியில். At the end of the class, the teacher gave homework. At the end of the class, the teacher gave homework. வகுப்பின் முடிவில் ஆசிரியர் வீட்டுப்பாடம் கொடுத்தார். At the end of the function, they served food. நிகழ்ச்சியின் முடிவில் அவர்கள் உணவு பரிமாறினர். At the end of the function, they served food. Thank you, friends.